பச்சை நிறைந்த வயல்களும் தண்ணீர் ஊற்றுகளும் நிறைந்த அமைதியான கிராமமாக இருந்தது மருதூர். அந்த கிராமத்தின் நிர்மலமான வாழ்க்கைத் தாளமாக இருந்தது ஹரியின் ஆட்டோவின் பழகிப்போன சத்தம். ஹரி ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர்தான். ஆனாலும் தன் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் கிராமத்தில் அவனுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. சொந்தமாக இருந்த அந்த ஆட்டோதான் அவனின் ஒரே வருமான வழி. அவனுக்காக காத்திருந்த உலகம் சிறிதாக இருந்தது, ஆனால் அன்பு நிறைந்ததாக இருந்தது. அவனின் மனைவி லக்ஷ்மி ரொம்ப அமைதியானவள், அழகானவள். அயல்காரர்களுக்குப் போல் மாதிரியாக வாழ்ந்தது அவர்களின் எளிமையான குடும்ப வாழ்க்கை. அவர்களின் ஒரே மகள் ஆர்யாவுக்கு அன்று 10 வயது. பள்ளி விட்டு வரும் மகளின் சிரிப்பும் சாயங்காலம் டீயுடன் காத்திருக்கும் லக்ஷ்மியின் அன்பும் தான் ஹரிக்கு இந்த உலகத்தில் ஏற்றவும் பெரிய சந்தோஷம். அதிகாலையில் டவுனுக்கு ஆட்டோவுடன் போனால் நகரத்தின் திறக்குகள் நடுவே ஓடிவிட்டு இருட்டு விழும் நேரம் அவன் வீட்டிற்கு திரும்புவான். அதுதான் அவனின் தினசரி. அந்த வருமானத்தில்தான் அவர்களின் குடும்ப வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. சந்தோஷமான அந்த எளிய வாழ்க்கையின் தாளத்தை தட்டி மாற்றியது ஒரு காலை நேரம்தான். வழக்கம்போல் ஆட்டோவுடன் நகரத்திற்கு போகும்போது பாலத்தை தாண்டியவுடன் ஒரு அழகான பெண் ஆட்டோவுக்கு கை காட்டினாள். ரம்யா என்று அவளின் பெயர். நகரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தின் அருகேதான் அவளுக்கு போக வேண்டியிருந்தது. கடும் சிவப்பு லிப்ஸ்டிக்கும் கவர்ச்சியான உடைகளும். அவள் அவனை பார்த்து சிரித்தபோது ஹரியின் மனம் முதல் முறையாக ஒன்று தடுமாறியது. லக்ஷ்மியின் எளிமையில் மட்டும் திருப்தி கண்டிருந்த அவன் கண்களுக்கு அந்த அழகு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. போக வேண்டிய இடம் வந்ததும் கூலி கொடுக்கும் நேரத்தில்தான் அவளின் நடிப்பு தொடங்கியது. ஐயோ, பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன், பணத்தை வீட்டில் வைச்சுவிட்டேன் என்று சொல்லி அவள் நிச்சலமாக அவனை பார்த்தாள். பரவாயில்ல, தெரிஞ்ச ஆளாயிருந்தா பிரச்சனை இல்ல என்று ஹரி பதில் சொன்னான். உடனே அவள் தன் ஃபோன் நம்பரை கொடுத்துவிட்டு, இது என் நம்பர், பர்ஸ் கிடைச்ச உடனே நான் கூப்பிடுகிறேன், அதுவரை நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்றாள். மனசில்லா மனசுடன் ஹரி சம்மதித்தான். தன் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தான். பின்னாட்களில் அந்த காகிதத் துண்டில் அடங்கியிருந்த உறவு வளர்ந்தது. ரம்யா அவனை அழைக்கத் தொடங்கினாள். முதல் பணம் தருவது போல் தொடங்கிய அழைப்புகள் மெல்ல மெல்ல நல்லபடியாகவும் பின்னர் ரகசிய உறவாகவும் மாறியது. அவள் நகரத்தின் கஃபேகளுக்கும் ஆள்நடமாட்டமில்லாத பார்க்குகளுக்கும் அவனை வரவழைத்தாள். ரம்யாவின் பேச்சிலும் சிரிப்பிலும் ஹரி வீழ்ந்து போனான். அதன் விளைவு அவன் வீட்டில் பிரதிபலிக்கத் தொடங்கியது. ஹரி வீட்டிற்கு வந்தால் லக்ஷ்மியோட மகளோடோ பழைய அன்பை காட்டவில்லை. வீட்டுத் தேவைகளை பற்றி பேசினால் அவன் கோபப்பட்டான். உனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குத்தான் செலவு அதிகம் என்று ஹரி லக்ஷ்மியிடம் எரிந்து விழுந்தான். ஆட்டோ வருமானம் முழுவதும் ரம்யாவின் தேவைகளாக செலவான போது வீட்டில் சாமான்கள் வாங்கக்கூட காசில்லாமல் போனது. தன் கணவனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று லக்ஷ்மியின் மனம் எச்சரித்தது. அவள் சந்தேகத்துடன் கணவனின் நடவடிக்கைகளை கவனிக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் அவசரமாக ஒரு டாக்டரை பார்க்க நகரத்திற்கு வந்த லக்ஷ்மி தற்செயலாக ஹரி ரம்யாவுடன் அடுத்துள்ள பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்து சிரித்து பேசுவதை பார்த்துவிட்டாள். அந்த காட்சி லக்ஷ்மியை உலுக்கி போட்டது. அவன் கண்ணில் தன்னோடு இருந்த அன்பில்லாமைக்கின் காரணம் அவளுக்கு புரிந்தது. இருதய பாரத்தை தாங்க முடியாமல் லக்ஷ்மி வீட்டிற்கு திரும்பினாள். ஹரி இரவு வீட்டிற்கு வந்தபோது லக்ஷ்மி தன் துக்கத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் வெடித்தாள். இதெல்லாம் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? யார் அந்த பொண்ணு? நம்ம குடும்ப உறவு கெடுத்துட்டு நீங்க எங்கேதான் போயிட்டு இருக்கீங்க? அவள் கேட்டாள். பொய் பிடிபட்டதின் கோபமும் ரம்யாவின் தூண்டுதலும் காரணம் ஹரிக்கு கட்டுப்பாடு போனது. நீ என் விஷயத்துல தலையிடாத, உனக்கு என் பணத்தை பற்றியோ நான் எங்க போறேன் என்பதை பற்றியே சிந்திக்க தேவையில்ல என்று கத்திக்கொண்டே ஹரி லக்ஷ்மியின் முகத்தில் ஓங்கி அறைந்தான். அந்த பலமான அடியில் லக்ஷ்மியின் உயிர் தளர்ந்து நிலத்தில் சரிந்தாள். அடுக்கலையோடு சேர்ந்த சுவரில் காய்கறி வெட்டும் ஒரு கத்தி அலட்சியமாக வைக்கப்பட்டிருந்தது. நிலத்தில் விழுந்த லக்ஷ்மியின் வயிற்றில் அக்கத்தி தற்செயலாக ஆழமாக இறங்கியது. இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் லக்ஷ்மியை கண்டபோது ஹரி பயந்து விட்டான். மகளின் அழுகு குரல் கேட்டு கிராமவாசிகள் ஓடி வந்தார்கள். ஹரி நடுங்கும் குரலில் சொன்னான், அவ வழிக்கு விழுந்துட்டா, கத்தி வயத்து குத்திடுச்சு. ஹரியை நம்பியிருந்த நாட்டுக்காரர்கள் அதை உண்மை என்று நினைத்தார்கள். உண்மை வேறு யாருக்கும் தெரியவில்லை. அப்படியே லக்ஷ்மியின் மரணம் ஒரு விபத்தாக முத்திரை குத்தப்பட்டது. ஹரி செய்த குற்றத்தை யாரும் அறியவில்லை. லக்ஷ்மியின் மரணம் விபத்து என்று வருத்தி தீர்த்த அதிகம் நாட்களாகவில்லை. மருதூர் வீட்டு முற்றத்தின் துக்கம் மாயும் முன்னே ஹரி நகரத்தில் சந்தித்த ரம்யாவை திருமணம் செய்து கொண்டு வந்தான். நாட்டுக்காரர்கள் ஹரியை பற்றி அடக்கம் பேசினார்கள். மனைவி மறைத்த கொஞ்ச நாட்களில் இந்த திருமணம் பலரிடம் சந்தேகத்தை உண்டாக்கியது. ஆனால் துக்கத்தில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு துணை தேவை என்று சொல்லி ஹரி அதை நியாயப்படுத்தினான்.
ரம்யாவை வரவேற்ற அந்த வீடு ஆர்யாவுக்கு ஒரு சிறைச்சாலை போல் தோன்றியது. சொந்த அம்மாவின் நினைவுகளில் அழுது தளர்ந்திருந்த அந்த 15 வயது மகளை அவளின் அப்பா முற்றிலுமாக புறக்கணித்தான். ஹரிக்கு இப்போது ரம்யாவின் தந்திரமும் அழகுமே பெரிதாக தெரிந்தது. அவன் முழுவதுமாக அவளின் வலையில் வீழ்ந்திருந்தான். ஆரம்பத்தில் தன் நடிப்பால் ரம்யா எல்லோரையும் கையில் போட்டுக்கொண்டாள். அயல்காரர்கள் முன்பும் ஹரியின் முன்பும் அவள் ஆர்யாவிடம் அதிக அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டாள். புதிய அம்மாவாய் நான் ஆர்யாவை சொந்த மகளைப் போல் லக்ஷ்மியின் குறை தெரியாமல் வளர்ப்பேன் என்று எல்லோரிடமும் சொல்லித் திரிந்தாள். ஆர்யாவை கட்டிப்பிடித்தும் தலையை தடவியும் ரம்யா காட்டிய கள்ள சிரிப்பில் ஹரி மயங்கி கிடந்தான். ஆனால் ஹரி ஆட்டோவுடன் வெளியே போகும்போது மருதூர்லே அந்த வீடு ஒரு சித்திரவதை கூடமாக மாறும். அப்போது ரம்யாவின் முகத்தில் மானியதை என்ற முகமுடி கிழிந்து வீழும். அவள் தன் உண்மையான சுபாவத்தை வெளியில் காட்டினாள். காலை முதல் இரவு வரை வீட்டில் எல்லா வேலைகளையும் அவள் ஆர்யாவைக் கொண்டே செய்யச் சொன்னாள். பாத்திரம் கழுவது, துணி துவைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, உணவு சமைப்பது, அந்த சிறுமியின் தோளில் தாங்க முடிவதிலும் அதிகமான பாரம் அது. ஆர்யா களைத்து தளரும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க கூட ரம்யா தயாராக இல்லை. வேலையில் ஏதேனும் சிறிய குறைகள் கண்டால் அவளுக்கு திட்டுகளுடன் தண்டனையும் நிச்சயம். உன் அம்மா உனக்கு ஒன்னும் சொல்லித் தரலையா என்ற கேள்வி பலமுறை அவளின் காதுகளில் ஒலித்தது. கம்பாலும் துடைப்பத்தாலும் ரம்யா அவளை அடித்தாள். ஆர்யாவின் உயிரை எப்போதும் காயங்கள் இருந்தன. தன் அம்மாவின் மரணத்திற்கு பின் தனக்கு நேர்ந்த இக்கொடுமைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் ஆர்யா தவித்தாள். நண்பர்களுடன் களியும் சிரிப்பும் இல்லாமல் போனது. பள்ளிக்கு போவது போலும் குறைந்தது. அப்பாவிடம் காரியங்களை சொல்ல அவள் பலமுறை முயன்றாள். ஒரு அம்மாவின் பாசத்திற்காக ஏங்கி கண்ணீருடன் அவள் ஹரியின் அருகில் சென்றாள். ஆனால் ரம்யாவின் வார்த்தைகளுக்கு முன்னால் ஹரி செவிடனானான். மகளின் கண்ணீரை விட அவனுக்கு பிரியம் ரம்யாவின் கள்ள சிரிப்பும் பொய்களும் தான். உனக்கு வெறும் புகார் மட்டும்தான், கொஞ்சம் ஒழுங்கும் கட்டுப்பாடும் வராந்தான் ரம்யா அப்படி சாசிக்கிறாள். நீதான் அனுசரணை இல்லாதவள். இந்த வார்த்தைகள் ஆர்யாவின் ஹிருதயத்தை தகர்த்தன. ஒரு மகளை நம்புவதற்கு பதிலாக ஒரு பொய்யை நம்பிய சொந்த அப்பாவின் மீது அவளுக்கு வெறுப்பு வரத் தொடங்கியது. நாட்கள் மாதங்களாக கடந்து போன. ஆர்யாவின் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் ஒரு துளி போலும் இல்லை. வீட்டின் மூலைகளில் ஒதுங்கிக் கரைவது மட்டும்தான் அவளின் விதியானது. அவளின் வாழ்க்கை ஒரு துரிதமாக மாறிய போது ரம்யாவுக்கு அவளின் இருப்பை சகிக்க முடியவில்லை. ஆர்யாவை அந்த வீட்டில் நின்று என்றென்றுமாக வெளியேற்ற ஒரு பெரிய திட்டம் ரம்யாவின் மனசில் உருவானது. ஹரியின் சொத்துக்களைப் பற்றிய விவரங்களை அவள் சேகரிக்கத் தொடங்கியிருந்தாள். தன் லட்சியத்தை நிறைவேற்ற ஆர்யா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று அவளுக்கு நிர்பந்தம் இருந்தது. ஆர்யாவை வீட்டில் நின்று வெளியேற்றும் ரம்யாவின் திட்டம் கூர்மையானது. இம்முறை வீட்டு வேலைகளில் குறை சொல்லி அல்ல, மாறாக ஆர்யாவின் நடத்தை தூஷ்யம் சொல்லி ஹரியை தூண்டிவிட அவள் முடிவு செய்தாள். ஒரு சாயங்காலம் ஹரி வேலை முடிந்து களைத்து வீட்டிற்கு வந்தபோது ரம்யா நிலத்தில் அமர்ந்து விம்முவதை கண்டான். அவன் பயந்தே அவளின் அருகில் சென்று, என்னாச்சு ரம்யா, ஏன் அழுகிற? கண்ணீரை ஒளிப்பித்தபடி நெஞ்சில் கை வைத்து விம்மி அழுது கொண்டு அவள் சொன்னாள், ஹரியேட்டா, நான் உங்க மகளை சொந்த மகளைப் போல்தான் நேசித்தேன். ஆனால் அவள் என் நல்ல மனசை முதலெடுத்தா. அவள் வளர்ந்துட்டா, ஆனா அவளோட நடத்தை கைமீறி போகிறது. ஹரி பெரும்பிரமித்தான். என்ன சொல்லி வர? விளக்கமா சொல்லு. ரம்யாவின் குரல் விஷாதத்தோடு தொடர்ந்தது. ஆர்யாவுக்கு தகாத உறவுகள் இருக்கு. தினமும் அவள் ரகசியமாக பையங்களை பார்க்கப் போகிறாள். நான் அவளை பலமுறை வெளியில் பார்த்தேன். நான் கேட்டால் என்னை அனுசரிக்கவில்லை. உங்க மகள் என் வார்த்தைகளை திக்கரிக்கிறாள். அவள் இந்த வீட்டின் மானத்தை கடிக்கத் தொடங்கிட்டா. இந்த கள்ள ஆரோபணம் ஹரியின் மனசில் ஒரு நிமிஷம் போலும் சந்தேகத்தை உண்டாக்கவில்லை. ரம்யாவின் கண்ணீரிலும் நடிப்பிலும் அவன் முழுவதுமாக நம்பினான். சொந்த மகளை ஒரு நிமிஷம் போலும் சிநேகமாக பார்க்கவோ அவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்கவோ செய்யாத அந்த தகப்பன் தன் கள்ளியான இரண்டாம் மனைவியின் வார்த்தைகளை அந்தமாக நம்பினான். கொஞ்ச நேரத்தில் அடுத்த வீட்டில் நின்று ஏதோ வாங்க வெளியில் போன ஆர்யா வீட்டிற்கு திரும்பி வந்தாள். ஹரி கோபத்தால் நடுங்கி நிற்பதைக் கண்டபோது அவளுக்கு பயம் தோன்றியது. அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. நிறுத்து, நீ உள்ளே வர வேண்டாம் என்று அலறிக்கொண்டே ஹரி பாய்ந்தான். அவனின் கை ஆர்யாவின் முகத்தில் பலமாக அறைந்தது. அடியின் தாக்கத்தில் அவள் நிலத்தில் விழுந்தாள். ஆர்யா வலியால் கரைந்து கொண்டே பயந்து தகுப்பனை பார்த்தாள். உனக்கு இப்போது மட்டும் போதுமா? உன் ஆட்டமெல்லாம் இங்க நடக்காது. ஹரி அலறினான். உனக்கு யார் தவறான வாழ்க்கை வாழ அனுமதி தந்தது? நீ வெளியில் காலெடுத்து வச்சா நான் உன்னை உயிரோட வச்சேக்க மாட்டேன். இந்த வீட்டில் தின்னணும் என்கில் அனுசரணையோடு இருக்கணும். நீ என்னை எதிர்க்கிறாயா என்று ஆக்ரோஷித்துக் கொண்டு ரம்யா அவளை கிரூரமாக மறுத்தித்தாள். ஆர்யாவின் நிலவிழி அந்த வீட்டில் அலையடித்தது. இப்போது நீ இந்த வீட்டை விட்டு இறங்கவில்லையேனா நான் உன்னை உயிரோட தீ வச்சு கொளுத்தி கொண்டுடுவேன். என் மனசாட்சியாக சொல்றேன். பயமும் வழியும் காரணம் ஆர்யாவின் உயிர் நடுங்கியது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இனி இந்த வீட்டில் நிற்பது சுரக்ஷிதமில்லை என்று அவள் உணர்ந்தாள்.
இரண்டாம் அம்மாவின் பீஷணியும் சொந்த அப்பாவின் குரூரதையும் அவளை நிராசையின் அங்கையரத்திற்கு எத்தித்தது. ரம்யாவின் கையில் நின்று மோட்சம் கிடைக்கப் போதும் ஒரு நிமிஷம் போலும் அங்கே நில்லாமல் வெறும் காலுடன் அவள் அந்த வீட்டின் படியை இறங்கி ஓடினாள். பின்னால் திரும்பி பார்க்காமல் அழுகையை அடக்கிக் கொண்டு அவள் கிராமத்தின் பாதையிலூடே நடந்தாள். மருதூர் வீதிகளில் நின்று அவள் லட்சியமில்லாமல் நடந்தாள். முன்னாள் நகரத்திற்கு செல்லும் பாதை மாத்திரம். இனி தனக்காக இங்கே யாருமில்ல, ஆசிரியமில்லை என்று சிந்தை அவளை தளர்த்தியது. ஒரு 15 வயது சிறுமி அம்மாவை இழந்து அப்பாவின் அன்பை நிஷேதிக்கப்பட்டு மரணபயம் காரணம் சொந்த வீட்டை விட்டு யாரும் அறியாமல் நிச்சலமாக இருளிலேக்கு யாத்திரை தொடர்ந்தாள். வீட்டில் நின்று இறங்கி ஓடிய ஆர்யா பகல் முழுவதும் நடந்து ஒடுவில் கோயம்புத்தூர் என்ற பெரிய நகரத்தின் திரக்கிலேக்கு வந்து சேர்ந்தாள். இரவு முழுவதும் நடந்திட்டும் அவளின் மனசில் பயம் ஒழிஞ்சிரவில்லை. வெறும் காலுடன் நடந்ததால் காலில் வலியும் தளர்ச்சியும் இருந்தது. இங்கிலும் வீட்டில் குரூரதையை நினைக்கும்போது அவளுக்கு ஓய்வெடுக்க முடியவில்லை. நகரம் அவளுக்கு முற்றிலும் அபரிசிதமாக இருந்தது. மருதூர்லே அமைதியான கிராமத்தில் நின்று வியத்தியமாக இங்கே சுற்றிலும் வாகனங்களின் இரைச்சல், திறக்காக ஓடும் மக்கள், கண்ணை பறிக்கும் லைட்டுகள், யாரும் யாரையும் ஸ்ரத்திக்கவில்லை. பரஸ்பரம் ஒரு பார்வை பார்க்க கூட யாருக்கும் நேரமில்லை. ஆர்யாவுக்கு உலகம் ஒரு பீக்கர சத்துவமாக தோன்றியது. பசியின் கொடுமை அவளை தளர்த்தியது. பாதையோரத்தில் ஒரு பழைய சுவரினோடு சேர்ந்து அமர்ந்து பிக்ஷை யாசிக்கும் ஒரு வயதான பாட்டியை அவள் கண்டாள். பயத்தோடு ஆர்யா அந்த பாட்டியின் அருகில் சென்று நடுங்கும் குரலில் கேட்டாள், பாட்டி, எனக்கு இங்கே எங்காகிலும் ஏதாவது வேலை கிடைக்குமா? நான் கடினமாக உழைப்பேன். அந்த பாட்டி அவளை அடிமுடி பார்த்தார். ஆர்யாவின் அழுக்கான உடை, பயந்த முகம். அவர் கைப்புள்ள சிரிப்புடன் சொன்னார்கள், மகளே, இந்த நகரத்தில் சும்மா யாரும் யாருக்கும் வேலை தரமாட்டார்கள். இங்கே எல்லோரும் அவரவர் காரியத்தை பார்த்து ஓடுறவங்க. யாராவது உனக்கு வேலை தந்தா அதுக்கு பின்னால் வேறு நோக்கங்கள் இருக்கும். பாட்டி தொடர்ந்தார்கள், வாழ்க்கை நடத்தணும்னா நீயும் என்னைப் போல் பிக்ஷை யாசிக்கணும். அதுதான் இங்கே இருக்கும் பாவப்பட்டவங்களின் ஒரே வழி. அந்த வார்த்தைகளைக் கேட்டு ஆர்யாவின் ஹிருதயம் இன்னும் விஷமித்தது. வீட்டில் நின்று தப்பித்தவள் பிக்ஷைக்காரியாக வாழ வேண்டி வருகிறது. ஒரு நிமிஷம் அவளுக்கு தன் வீட்டில் குரூரதைதான் இதிலும் நல்லது என்று போலும் தோன்றிப்போனது. என்னாலும் வாழ்ந்தே ஆக வேண்டுமென்ற ஆசை அவளை முன்னோக்கி நடத்தியது. அப்படி ரம்யாவின் குரூரதையும் ஹரியின் அவகண்ணனையும் காரணம் ஒரு 15 வயது சிறுவி நகரத்தின் தெருவில் பிக்ஷைக்காரியாக மாறினாள். பாட்டி கொடுத்த ஒரு பழைய பாத்திரத்தை அவள் கையில் எடுத்தாள். திறக்கேறிய சிக்னலில் சிவப்பு லைட் எரியும்போது வண்டிகள் நிற்கும். அந்த நேரத்தில் அவள் ஒவ்வொரு வண்டியின் அருகில் போய் நடுங்கும் கைகளோடு பாத்திரத்தை நீட்டினாள். மக்களின் துரத்தல் பார்வையும் அவகண்ணனையும் அவளை விஷமிப்பிக்கது. ஆரம்பத்தில் அவளுக்கு வெட்கத்தால் முகம் குனிந்து நிற்க மட்டும்தான் முடிந்தது. பச்சே பசி வெட்கத்தை வென்றது. அவள் பயத்தோடும் பிரதீட்சையோடும் பிக்ஷையாசித்தாள். சிலர் சகதாபத்தோடு நாணயங்களை போட்டார்கள். சிலர் அவளை கண்டபாவம் காட்டவில்லை. சூரியன் அஸ்தமித்து நகரம் விளக்குகளால் பிரகாசித்தது. அன்று தினசு முழுவதும் யாசித்தபோது அவளுக்கு கிடைத்த நாணயங்களைக் கொண்டு டவுனில் ஒரு தள்ளுவண்டிக் கடையில் நின்று ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கினாள். பசியின் கொடுமையில் அந்தச் சோற்றை நிமிஷ நேரத்தில் அவள் அகத்தாக்கினாள். இரவாகியது. மற்ற பிக்ஷைக்காரர்களுடன் அவள் ஃபுட்பாத்தில் படுத்து உறங்கினாள். தண்ணீர் கான்கிரீட் தரைதான் அவளின் கிடக்கை. ஆகாசத்தின் நட்சத்திரங்கள் மட்டும்தான் அவளின் கூட்டாளிகள். அம்மாவை பற்றிய நினைவுகள் அவளை விட்டுப் போகாது பின்தொடர்ந்தன. அம்மா, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டே அவள் கண்ணீருடன் உறக்கத்திலேக்கு வீழ்ந்தாள். தெருவில் அந்த துரித வாழ்க்கை கழிந்து மாதங்கள் பின்னிட்டிருந்தன. ஆர்யாவுக்கு 17 வயதாகியிருந்தது. பிக்ஷாடனம் அவளின் தினசரியாக மாறியிருந்தது. கிடைக்கும் பணத்தைக் கொண்டு அவள் பசியடக்கி இரவில் ஃபுட்பாத்தில் உறங்கினாள். ஒரு உச்ச சமயத்தில் கடுத்த வெயிலில் தளர்ந்திருந்த ஆர்யா ஒரு டிராஃபிக் சிக்னலின் அருகே பிக்ஷை பாத்திரத்துடன் காத்திருந்தாள். சிந்தனைகளில் மூழ்கியிருக்க ஒரு பளபளப்பான சொகுசு கார் சிக்னலில் நின்றது. 60 வயதினோடு அருகே பிராயமுள்ள மான்யமான ஒரு பெரியவர் அதனுள்ளில் இருந்தார். அத்தேகம் ஏதோ எடுக்க காரில் நின்று இறங்கினார். அத்தேகம் காரின் டோரை அடைத்து திரும்பியபோது போக்கெட்டில் நின்று ஒரு கனமான தோல் பர்ஸ் நழுவி தாழே விழுந்தது. ரோடில் விழுந்த பர்ஸை யாரும் கவனிக்கும் முன்னே ஆர்யாவின் கண்ணில் பட்டது. ஒரு நிமிஷம் அவள் சங்கிக்கவில்லை. பர்ஸை திறந்து பார்த்தால் நிறைய பணம் இருக்குமென்று அவளுக்கு தெரியும். பச்சே அவளின் மனசில் நேர்மையின் விளக்கு அணைந்திரவில்லை. ஒரு நிமிஷம் போலும் வைகாமல் அவள் தளர்ச்சியை மறந்து சாடி எழுந்தாள். அந்த மனிதரின் பின்னால் ஓடினாள். அங்கிள், கொஞ்சம் நில்லுங்க, உங்க பர்ஸ் தாழை விழுந்திட்டுச்சு என்று கூவிக்கொண்டே அவள் பர்ஸை எடுத்து அத்தேகத்தின் அருகிலேக்குச் சென்றாள்.
அந்த மனிதன் அம்பருந்து கொண்டு திரும்பி பார்த்தார். அழுக்கான உடை, மெலிந்து தேகம், ஆனால் கையில் தன் விலைமதிப்பற்ற பர்சுடன் நிற்கும் ஆர்யாவைக் கண்டு அத்தேகம் வியப்படைந்தார். ஆர்யா பர்ஸை அத்தேகத்திடம் கொடுத்தாள். இது உங்களுடையது. இதில் நிறைய பணம் இருக்கும். நான் தெரிஞ்சே எடுத்ததான் நினைக்காதீங்க. ஆர்யாவின் முகத்தில் நிஷ்கலங்கதை மாத்திரம். அத்தேகம் பர்ஸை திறந்து பார்த்தார். அதில் பணக்கட்டுகள் மட்டுமல்ல, பிசினஸ் சம்பந்தமான முக்கிய ரேகைகளும் இருந்தன. பர்ஸ் தொலைந்திருந்தால் பெரிய புத்திமுட்டிலாயிருப்பேன் என்று உணர்ந்த அத்தேகம் ஆர்யாவை வாத்சல்யத்தோடு பார்த்தார். மகளே, நீ யார்? இங்க என்ன செய்ற? அத்தேகம் ஸ்நேகத்தோடு கேட்டார். ஆர்யா விம்மி போனாள். எனக்கு இப்போது யாரோ இல்ல அங்கிள். நான் அனாதை. வீட்டில் நின்று இணங்கி வந்துட்டேன். வாழ்க்கைக்காக இங்க பிக்ஷை யாசிக்கிறேன். யாரும் எனக்கு வேலை ஒன்னு தரவில்லை. அவளின் கண்ணீர் நிறைந்த வார்த்தைகள் அந்த தனிகரின் ஹிருதயத்தை தொட்டது. இந்த கஷ்டப்படிலும் அவள் காட்டிய நேர்மை அத்தேகத்தை வல்லாதே ஆகர்ஷித்தது. அத்தேகம் சௌமியமாகச் சொன்னார். மகளே, நீ காட்டியது பெரிய ஒரு காரியம். உன் நேர்மையைக் கண்டு எனக்கு சந்தோஷமாகிறது. நீ இங்கே தெருவில் கிடக்க வேண்டியவள் அல்ல. என் கூட வரியா? எனக்கு பெரிய ஒரு வீடு இருக்கு. நீ அங்கே வீட்டு வேலைக்கு நின்றால் உனக்கு தங்க இடமும் நல்ல சாப்பாடும் பாதுகாப்பும் தரேன். யாரும் உன்னை உபத்திரவிக்க மாட்டார்கள். நீ பயக்க வேண்டாம். ஆர்யாவின் கண்கள் பிரதீட்சையோடு திகழ்ந்தன. நகரத்தின் தெருவில் நின்று ஒரு ரக்ஷகன் கிடைத்த சந்தோஷம் அவளுக்குண்டாயிற்று. நீங்க நிஜமாவே என்னை நம்பி வேலை தருவீர்களா? அப்படின்னா நான் ரொம்ப கடினமா உழைப்பேன். அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள். அத்தேகம் சிரித்துக்கொண்டே தலையாட்டினார். தீர்ச்சையாக மகளே. என் பெயர் மோகன்தாஸ். நீ என் கூட வா. அப்படி அந்த நாள் ஆர்யாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. பிக்ஷை பாத்திரத்தை தாழே வச்சு வெறும் காலுடன் நடந்த தெருவில் நின்று ஒரு சொகுசு காரிலேறி அவள் மோகன்தாஸ் என்ற தனிகரின் கூட அத்தேகத்தின் பங்களாவுக்கு யாத்திரை திரித்தாள். மோகன்தாசனொப்பம் சொகுசு காரில் யாத்திரை செய்த ஆர்யா ஒரு உலகத்தில் வந்திறங்கினாள். கோயம்புத்தூரிலே ஏற்றவும் பெரிய ஒரு பகுதியில் அந்த பங்களா ஸ்திதி செய்திருந்தது. அது ஒரு வீடல்ல, கொத்து பணிகளும் பூந்தோட்டங்களும் நிறைந்த ஒரு அரண்மனை போல் இருந்தது. தெருவில் அலைந்த அந்த 17 வயது சிறுமிக்கு இக்காட்சியை நம்ப முடியவில்லை. வீட்டினுள்ளில் மோகன்தாசன் மனைவி சாந்தி ஆர்யாவை காத்து நின்றிருந்தார். ஸ்நேகத்தோடு அவர் அவளை பார்த்தார். இதுதான் மோளே நம்ம வீடு. உனக்கினி பைக்க ஒண்ணுமில்ல. மோகன்தாஸ் சாந்தியோடு ஆர்யாவை பரிசயப்படுத்தினார். தன் கணவரின் வாழ்த்திகளில் நம்பிக்கை அர்ப்பித்த சாந்தி ஆர்யாவை வாட்சல்யத்தோடு சேர்த்து நிறுத்தினார். மகளே, நீ நாங்களோட மகளைப் போல். நீ இனி இங்கே சமாதானமாக வாழணும். தன் வாழ்க்கையில் நஷ்டமான மாத்ருவாட்சல்யம் சாந்தியிடம் நின்று ஆர்யாவுக்கு கிடைக்கத் தொடங்கியது. அவர் ஆர்யாவுக்கு புதியதும் சுத்தமானதுமான உடைகளை கொடுத்தார்கள். ஓய்வெடுக்க ஒரு தனி முறையும் ஒதுக்கினார்கள். தெருவில் கிடைத்ததை சாப்பிட்டு ஷீலித்த அவளுக்கு மேசை நிறைய விபவங்களுள்ள உணவை கொடுத்தார்கள். இத்தனை ஸ்நேகமும் பாதுகாப்பும் கிடைக்கப்போது அப்பழைய துரித வாழ்க்கை ஒரு கெட்ட கனவு போல் அவளுக்கு தோன்றியது. ஆர்யா தன் வேலையை ரொம்ப கிருத்தியமாக செய்தாள். வீட்டு வேலைகளை மனசு வச்சு செய்தாள். அவள் ஒருமுறை போலும் புகார் சொன்னதில்ல. மோகன்தாசுக்கும் சாந்திக்கும் அவளை ரொம்ப நம்பிக்கையாகிறது. என்கிலும் பழைய நினைவுகள் அவளை விட்டு போகவில்லை. ஒரு இரவு முறையில் கட்டலில் தனியாக அமர்ந்திருந்த ஆர்யா விம்மி பொட்டி கரைந்து கொண்டிருந்தாள். சொந்த அம்மா லக்ஷ்மியின் முகம் அவளின் மனசில் தெளிந்தது. சிநேகமுள்ள அம்மாவை கிரூரமாக நஷ்டப்பட்டதும் ரம்யாவின் கிரூரமான உபத்திரவங்களும் அப்பாவின் அவகணனையும் அவளை வல்லாதே விஷமிப்பிக்குது. வாதலில் மெல்லே ஒரு தட்டல் கேட்டது. சாந்தி முறியிலேக்கு வந்தார். ஆர்யா கரைவதைக் கண்டு அவர் வேகமாக அருகில் சென்று, என் மகளே, நீ ஏன் அழுகிற? இங்கே உனக்கு ஏதாவது விஷமம் இருக்கா? ஆர்யாவால் சங்கடத்தை பிடித்து நிறுத்த முடியவில்லை. அவள் சாந்தியின் மடியில் தலையை வச்சு கரையத் தொடங்கினாள். தொடர்ந்து தன் வாழ்க்கையில் சம்பவித்த எல்லா காரியங்களையும் அவள் அவரோடு வெளிப்படையாக சொன்னாள். அம்மாவின் துரந்த மரணம், அப்பா ரம்யாவை வீட்டில் கொண்டு வந்தது, ரம்யாவின் கிரூரமான உபத்திருவங்கள், தன்னை வீட்டில் நின்று வெளியேற்றியது, தெருவில் யாசக வாழ்க்கை எல்லாம் அவள் கண்ணீருடன் விவரித்தாள். ஆர்யாவின் கதையைக் கேட்ட சாந்தியின் ஹிருதயம் வலித்தது. சாரமில்லை மகளே, நீ பயக்க வேண்டாம். எத்தனை கிரூரமான அனுபவம் உனக்கு நேர்ந்திருக்கிறது. இனி உனக்கு ஒரு துக்கமும் வராது. இந்த வீடு உன் சொந்த வீடு. நானும் என் கணவரும் உனக்காக கூட இருப்போம். சாந்தியின் இந்த வார்த்தைகள் ஆர்யாவின் ஹிருதயத்தில் ஒரு மருந்து போல் பிரவர்த்தித்தது. தெருவின் தணுப்பில் கழிந்திருந்த அவளுக்கு இந்த வீடு ஒரு பெரிய சங்கேதமாக மாறியிருந்தது. அவளுக்கு ஒரு குடும்பத்தின் சிநேகமும் வாத்சல்யமும் பாதுகாப்பும் திரும்ப கிடைத்தது. ஆர்யாவின் வாழ்க்கையில் அமைதியான நாட்கள் கடந்து போன.
மோகன்தாஸின்னியும் சாந்தியின்னியும் வாத்சல்யத்தில் அவள் சந்தோஷவதியாக இருந்தாள். அந்த பங்களா அவளுக்கு ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு புனர்ஜன்மவும் கூடியாயிருந்தது. ஒரு நாள் அந்த பெரிய வீட்டில் ஆகோஷத்தின் ஆரவம் முழங்கியது. பங்களாவின் உடைமையாளரின் ஒரே மகன் ராகுல் வருடங்கள் நீண்ட வெளிநாட்டுப் படிப்பை முடித்து மடங்கி வரும் நாள் அது. வீடு நிறைய லைட்டுகளும் அலங்காரங்களும். எல்லா வேலைக்காரர்களும் அந்த வரவிற்காக காத்திருந்தார்கள். வெளிநாட்டில் நின்று மடங்கி வந்த ராகுல் ரொம்ப மான்யனும் அழகானவனுமாய் இருந்தான். நண்பர்களுடன் மாதாபிதாக்களுடன் சிரித்து உல்லாசித்து நிற்கும் இடையில் அவன் கண்கள் வேலைக்காரர்களிடையில் ஒதுங்கி நிற்கும் ஒரு பெண்ணை ஸ்ரத்தித்தது. அதுதான் ஆர்யா. அழுக்கான உடை மாறி சுத்தமான சாதாரண உடைகள் தரித்த அவள் அழகை விட ஏறி நிஷ்கலங்கமான முகபாவத்தால் கவனத்தை ஈர்த்தாள். உலகின் திறக்குகளோ தந்திரங்களோ அறியாத அமைதியான அந்த முகம் ராகுலை வல்லாதே ஆகர்ஷித்தது. பின்பாட் சாந்தி மகனிடம் ஆர்யாவின் கதையை சொன்னார். வீட்டில் குரூரதை காரணம் இறங்கி போரேண்டி வந்ததும், தெருவில் பிக்ஷை யாசித்ததும், நேர்மை காரணம் இந்த வீட்டில் வந்து சேர்ந்ததுமான அவளின் துரிதபூர்ணமான பூதகாலத்தை கேட்டு ராகுலின் மனம் பலித்தது. அத்தனை வேதனை சகித்த இந்த பெண் எப்படி இத்தனை நிஷ்கலங்கமாக இருக்கிறாள் என்று அவன் அத்புதப்பட்டான். ராகுல் பதுக்கே ஆர்யாவுடன் நல்லப்படான். அவன் அவளோடு சிநேகத்தோடும் மரியாதையோடும் தான் பேசினான். அவளின் இஷ்டங்களைப் பற்றியும் கனவுகளைப் பற்றியும் எல்லாம் அவன் கேட்டறிந்தான். ஆர்யாவும் அவனோடு தன் விஷமங்களை திறந்து பேசினாள். அந்த நல்லபடவு ஒரு புனிதமான காதலாக வளர்ந்தது. ஆர்யாவின் எளிமையிலும் நேர்மையிலும் ராகுல் முழுவதுமாக வீழ்ந்து போயிருந்தான். அவளோடொப்பமுள்ள வாழ்க்கைதான் தன் சந்தோஷம் என்று அவன் திரிச்சறிந்தான். அவன் தைரியத்தை சம்பரித்து தன் மாதாபிதாக்கள் அருகிலேக்குச் சென்று, அப்பா அம்மா, எனக்கு ஆர்யாவை திருமணம் செய்து கொள்ளணும். அவள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ராகுல் திறந்து சொன்னான். அவர் நெட்டிப் போனார்கள். தங்களோட ஒரே மகன் பெரிய படிப்பை படித்து வெளிநாட்டில் நின்று வந்தவன் வீட்டில் வேலைக்காரியாக வந்த ஒரு அனாதிப் பெண்ணை திருமணம் செய்ய ஆவசியப்பட்டிருக்கிறான். எங்கிலும் மோகன்தாஸும் சாந்தியும் இடுங்கிய சிந்தாகதி உள்ளவர்களாக இல்லை. அவருக்கு மகனின் சந்தோஷம்தான் வலுது. அவர் ஆர்யாவை அழைத்தார்கள். மகளே, ராகுல் உன்னை திருமணம் செய்ய ஆக்ரஹிக்கிறான். உன் இஷ்டம் என்ன? சாந்தி சிநேகத்தோடு கேட்டார். ஆர்யா பயத்தால் நடுங்கிப் போனாள். ஒரு வேலைக்காரியாக வந்த தன்னை இந்த பெரிய வீட்டில் மகன் திருமணம் செய்வதா? எங்கோ தெருவில் அலைய வேண்டியிருந்த தனக்கு ஒரு ராஜகுமாரனைப் போல் தோன்றும் செருப்புக்காரனின் மனைவியாக பாக்கியமோ? அவளால் நம்ப முடியவில்லை. என்கிலும் ராகுலின் அன்பை அவள் திரிச்சறிந்தாள். மாதாபிதாக்கள் உறுப்பு கொடுத்தபோது ஆர்யா சம்மதம் மூளினாள். மோகன்தாஸும் சாந்தியும் பணமோ தரவாடித்தனமோ பார்க்காமல் மகனின் சந்தோஷத்திற்காக ஆர்யாவை தங்களோட மருமகளாக பகுமானத்தோடு ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார்கள். நகரத்தில் ஆடம்பர பங்களா திருமணத் திரக்கில் முழுகியது. ராகுலின்யும் ஆர்யாவின்யும் திருமணம் அதிகம்பீரமாக நடந்தது. தெருவில் நின்று வந்த ஒரு பெண்குட்டிக்கு அந்த பெரிய வீட்டின் மருமகளாக மாற முடிந்தது தெய்வத்தின் பெரிய அனுகிரகமாக ஆர்யா கண்டாள். சிநேகமுள்ள கணவனும் வாத்சல்யமுள்ள மாதாபிதாக்களும் அவளை சம்ரட்சித்தார்கள். அதே சமயம் மருதூர் கிராமத்தில் காரியங்கள் தலைகீழாக மாறியது. தன் புதிய மனைவி ரம்யாவை வீட்டில் விட்டு வழக்கம்போல் ஓட்டோவுடன் போன ஹரி சாயங்காலம் மடங்கி வந்தபோது வீட்டின் வாதில் திறந்து கிடப்பதைக் கண்டான். சாதாரண அந்த நேரம் ரம்யா அவனுக்காக காத்து நிற்பாள். ரம்யே, ரம்யே, அவன் கூவினான். மறுபடி ஒண்ணுமில்லை. வீட்டினுள்ளில் ஒரு தரம் சூனியத்தை தலம் கெட்டி நின்றது. சந்தேகம் தோன்றிய ஹரி அகத்திற்கு ஓடி சென்று அகத்தை காட்சி அவனை ñெட்டித்தது. அலமாரிகள் திறந்து கிடக்கின்றன. சாமான்கள் வாரி வலிச்சிட்டிருக்கின்றன. லக்ஷ்மியின் காலத்தை நகைகளோ தன் கையிலிருந்த பணமோ ஒன்னும் அங்கே இல்லை. கழிந்த வருடம் தன் அப்பா கொடுத்த நிலத்தை விற்று கிடைத்த பெரிய ஒரு தொகை ஒரு அத்தியாவசியத்திற்காக அலமாரியில் சூக்ஷிச்சிருந்தான். அதுவும் அப்பிரத்யட்சமாயிருக்கிறது. ஹரியின் காலின் அடியில் மண் ஒலிச்சு போனது போல் அவனுக்கு தோன்றியது. ரம்யாவின் லட்சியம் தன்னை அல்ல, தன் பணம்தான் என்று அந்த நிமிஷம் அவன் திரிச்சறிந்தான். அவன் மரவிச்சு நின்று போனான். அப்பொழுது மேசை புறத்து மடிச்சு வைத்த ஒரு கடிதம் அவனின் கண்ணில் பட்டது. நடுங்கும் கைகளோடு ஹரி அந்த கடிதத்தை திறந்தான். ரம்யாவின் கைப்படையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் அவனை தீர்த்தும் தகர்த்தன. ஹரியட்டா, நான் என் காதலனுடன் போகிறேன். நான் இதுவரை உன்னோடொப்பம் வாழ்ந்தது உன் பணத்திற்காக மட்டும்தான். நீ விற்ற நிலத்தின் பணம் எனக்கு இப்போது தாராளமாக போதும். இந்த உறவு எனக்கு ஒரு வினோதம் மட்டும்தான். உன் முதல் மனைவியின் மரணத்தைப் பற்றியோ மகளின் பாலாயனத்தைப் பற்றியோ நீ அறிய வேண்டியிருந்ததே இத்தனை மாத்திரம். உன் மகள் ஆர்யாவை இந்த வீட்டில் நின்று ஓட வச்சதும் நான்தான். நீ வெறும் ஒரு மண்டன். உன்னை எழுப்பத்தில் ஏமாற்ற எனக்கு முடிந்தது. என்னை இனி தேட நீ வரவேண்டாம். அன்புடன், ரம்யா. கடிதத்தை வாய்த்து தீர்ந்தபோது ஹரி தளர்ந்து போனான். நெஞ்சத்தில் ஒரு பெரிய பாரம் ஏறியது போல் அவனுக்கு தோன்றியது. லக்ஷ்மி மரணம்
மகள் ஆர்யாவின் கண்ணீர், தான் செய்த குரூரதைகள் எல்லாம் ஒரு மின்னல் போல் அவன் மனசிலூடே கடந்து போனது. தன் மனைவியின் உயிரை எடுத்ததற்கும் சொந்த மகளை தெருவிலே தள்ளிவிட்டதற்கும் காரணம் இந்த கள்ளிதான். என்னற்காக? ஒரு தாழ்காலிக சந்தோஷத்திற்காக தான் சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்பம் முழுவதும் நஷ்டிப்பிட்டோமே. அவன் நிலத்தைக்கு சரிந்து அமர்ந்தான். நெஞ்சத்தை அடித்து அவன் பொட்டிக் கரைந்தான். செய்த தவறுகள் ஓரொன்னும் அவனை வேட்டையாடின. அந்த விஷமத்தினையும் குற்றபோதத்தினையும் தீவிரதையில் அவன் ஷரீரம் தளர்ந்தது. ஒரு பெரிய ñெட்டல் அவன் ஷரீரத்திலுடைய கடந்து போனது. கடுத்த பக்ஷாகாதம் வந்து அவன் ஷரீரத்தின் ஒரு பாகம் தளர்ந்து போயிருந்தது. ரம்யாவின் தந்திரத்தை கிராமவாசிகள் திருச்செறிந்திருந்தார்கள். தன் முதல் மனைவியின் மரணம் ஒரு கொலையாக இருக்குமோ என்று போலும் சில சந்தேகித்தார்கள். அது கொண்டுதன்னே நோயாளியாக தளர்ந்து போன ஹரியை சகாய்க்க யாரும் தயாராக இல்ல. செய்த தவறுகளுக்கு ஹரி அனுபவிக்கட்டும் என்று நாட்டுக்காரர்கள் விதியெழுதினார்கள். ஒடுவில் சொந்த வீட்டில் ஒற்றைப்பட்ட ஹரி ஒரு வீல்சேரில் ஆனான். மனைவியையும் மகளையும் உபேட்சித்து அவன் ஸ்வீகரித்த அதே தெரு அவனுக்கு இப்போது அபயமாயி. அழுக்கான உடைகளோடு யாசகனாக அவன் கோயம்புத்தூர் நகரத்தின் டிராஃபிக் சிக்னல்களை லட்சியமாக்கி வீல்சேரில் நீங்கினான். சொந்த மகள் ஆர்யா யாசகையாக வாழ்ந்த அதே இடத்தில் அவனும் யாசித்துத் தொடங்கினான். காலம் யாருக்காகவும் காத்து நின்றில்ல. ஒருநாள் ஹரி வழக்கம்போல் கைநீட்டி பிக்ஷை யாசிக்கும் இடையில் சிக்னலில் ஒரு ஆடம்பர கார் நின்றது. அந்த காரின் மனோகரமான செல்லிலூடே பார்த்து ஹரி ñெட்டித் தெரிச்சு போனான். அவன் கண்கள் விடந்தன. காரினுள்ளில் முன்சீட்டிலிருந்து போனில் பேசிக் கொண்டிருக்கும் அதீவ சுந்தரியான ஒரு யுவதி. விலகூடிய உடைகள், திகழும் ஆபரணங்கள், சந்தோஷம் நிறைந்த முகம். அருகே இருப்பது அவளோட கணவன் ராகுல். அது அவனோட மகள் ஆர்யாவாயிருந்தாள். தான் தெருவில் யாசிக்கும்போது தான் வீட்டிலிருந்து ஓடிச்சு கலைந்த மகள் உலகத்தில் எல்லா சௌபாக்கியங்களோடும் கூடிய ஒரு ராணியைப் போல் வாழ்கிறாள். தன் தவறுகள் காரணம் துரிதத்தில் ஆக வேண்டியிருந்த மகள் சுகமாக இருக்கிறாள். பச்சை தான் இந்த துரிதத்தில் வீழ்ந்து போனேன் என்று அவன் திருச்செறிந்தான். ஹரியின் தொண்டையில் நின்று ஒரு நிலவிழி உயர்ந்தது. அவன் வீல்சேரில் நின்று கைகளை நீட்டி, ஆரியே, மகளே, அப்பா இங்கே. போனில் பேசிக் கொண்டிருந்த ஆர்யா அந்த அழுக்குரலை கேட்டு ñெட்டித் திரும்பி பார்த்தாள். வீல்சேரில் அழுக்கான உடைகளோடு நீண்ட தாடியும் தளர்ந்த ஷரீரமுமாக பிக்ஷை யாசிக்கும் அந்த மனிதனே அவள் கண்டாள். ஒரு நிமிஷம் அவளோட ஹிருதயம் நிశ్చலமாயி. அவளோட கண்கள் நிறைந்தன. அது கோபத்தின் கண்ணீர் அல்ல, சகதாபத்தின் கண்ணீர். அதே நிமிஷம் சிக்னல் பச்சையாகி பின்னாலிருந்த வாகனங்கள் ஹார்ன் முழக்கின. ராகுல் காரை முன்னோக்கி எடுத்தான். அவளால் ஒன்னும் பேச முடியவில்லை. கார் முன்னோக்கி போயப்போழும் அவளோட கண்கள் வீல்சேரில் ஒற்றிப்பட்டு போன அந்த பிதாவை விட்டு போகவில்லை. வீட்டிலேக்கு வந்த ஆர்யா அலறி கரைந்தாள். தன் அம்மாவை கொன்னவன், தன்னை உபத்திரவித்தவன் இப்போது தெருவில் கிடந்து யாசிக்கிறான். விதியின் விளையாட்டைக் கண்டு அவள் விம்மிப் பொட்டினாள். ராகுல் அவளை சேர்த்துப் பிடித்து ஆஸ்வசித்தான். ஆர்யாவின் கண்ணீரை துடைத்துக் கொண்டே அவன் சொன்னான், அத்தேகம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஆர்யாவின் அப்பா செய்த தவறுகளுக்கு அத்தேகம் சிக்ஷை அனுபவித்து விட்டார். இந்த அவஸ்தையில் நமக்கு அத்தேகத்தை கைவிட முடியாது. அத்தேகத்தை சகாயிக்க நமக்கு கடமை இருக்கு. நமக்கு நாளை போய் அத்தேகத்தை வீட்டிலேக்கு கூட்டிக் கொண்டு வரணும். ஆர்யாவின் மனசில் பல சிந்தைகள் உயர்ந்தன. தன் அம்பமுடு காத்திய அநீதியை அவளால் மறக்க முடியவில்லை. எங்கிலும் தெருவில் ஒற்றைப்பட்டு கிடக்கும் அந்த மனிதன் தன் பிதாவி என்ற சத்தியம் அவளை வேதனிப்பிக்கத. ஒடுவில் கணவனின் சிநேகத்திற்கு வழங்கி அவள் அடுத்த தினசு ஹரியைக் காணப்போக முடிவு செய்தாள். தலே தினசு கண்ட காட்சி ஆர்யாவின் மனசை வல்லாதே அலட்டியது. சொந்த அம்மா லக்ஷ்மியை கொலைப்பட்ட காரணனான பிதாவு ஹரியின் துரிதமுகம் அவளை வேதனிப்பிக்கது. தான் அனுபவித்த குரூரதைகளை நினைக்கும்போது அவளுக்கு வெறுப்பு தோன்றியது. இந்நாளும் ஹரி தன் பிதாவி என்ற சத்தியம் அந்த வெறுப்பை மாய்ச்சு களைந்தது. கணவனின் நிர்தேசத்தினும் ஸ்நேகத்தினும் வழங்கிய ஆர்யா அடுத்த தினசு காலையில் அத்தேகத்தோடொப்பம் அந்த சிக்னலை லட்சியமாக்கி யாத்திரை திரித்தாள். என்ன தன்னை ஆயாலும் அத்தேகத்தின் தவறுகளை மறந்து நான் ஒரு மகளாக என் கடமையைச் செய்வேன் என்றவள் மனசில் உறுப்பிச்சாள். என்னால் அவர் அந்த திறக்கேறிய கவலையில் எத்தியபோது கண்ட காட்சி ஹிருதய பேதகமாயிருந்தது. ஹரியிருந்த வீல்சேரோ வியாசகனாக கை நீட்டிய அந்த மனைவிலோ அங்கே எங்கும் இல்லை. பதிலாக ரோடில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் தடிச்சுக்கூடி நின்றிருந்தது. பயத்தோடும் சகதாபத்தோடும் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் காரில் மின்று இறங்கி ஜனக்கூட்டத்திலேக்குச் சென்றார்கள். கண்ட காட்சி அவரை நெட்டித்தது. தொட்டு முன்பு ஒரு அமித வேகத்தில் உள்ள ட்ரக்கு நியந்திரணத்தை இழந்து ரோடருகில் வைத்திருந்த வீல்சேரில் இடித்தது. வீல்சேரில் இருந்த ஹரி ரோடிலேக்கு தெரிச்சு விழுந்தான். இரத்தத்தில் குளித்து நிశ్చலனாக கிடக்கும் ஹரியின் ஷரீரம் தான் செய்த பாபங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைத்த அவசானத்தை சிக்ஷை ஏற்று வாங்கியது.